வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமைவதாக. இப்பொழுது நாம் காயல் பயிற்சி ஆரம்பிக்க போறோம். காலையில் செய்யக்கூடிய காயல் பயிற்சி. 2 கால்களில் ஒரு அரை அடி இடைவெளி வச்சுக்கோங்க. அப்படி சின்ன ஜம்ப் கொடுத்து காலை விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கையில் நல்லா இடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 10 அசனி முத்திரை செய்ய போறோம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓஜஸ் மூச்சு கைகளை மேலே கொண்டு அப்படியே ஓஜஸ் மூச்சு போடுங்க. ஓஜஸ் மூச்சு முடிஞ்சோன்னு அப்படியே கைகளை கீழே கொண்டு வந்துக்கலாம். காலை பழைய நடையில் வச்சுக்கோங்க. இப்போ கை பயிற்சி போகிறோம். 2 கால்கள் கடையில் அரை அடி கேப் வச்சுக்கோங்க. அப்படியே கைகளை மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு 4 மூச்சு கையில் மேலே வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பிரீத்திங். நல்லா மூச்சு இழுத்து விடணும். 1, 2, 3, 4. டவுன். கைகளை கீழே கொண்டு வாங்க. கீழே 2 மூச்சு. 1, 2. அப். கைகளை மேலே கொண்டு வாங்க. மேலே 4 மூச்சு. 1, 2, 3, 4. டவுன். கைகளை கீழே கொண்டு வாங்க. கீழே 2 மூச்சு. 1, 2. அப். கைகளை மேலே கொண்டு வாங்க. 1, 2, 3, 4. டவுன். கைகளை கீழே கொண்டு வாங்க. கீழே 2 மூச்சு. 1, 2. அடுத்து கைகளை நல்லா விரிச்சுக்குங்க. கொஞ்சம் சாய்வா நினைக்குங்க. இப்போ இன் சொல்லும் போது கைகளை ஒன்று சேர்க்கணும். அவுட் சொல்லும் போது கைகளை விரிச்சுக்கணும். இன், அவுட். நல்லா மூச்சு இழுத்துக்கணும். இன், கம்ப்ளீட்டா மூச்சு விட்டணும். அவுட், இன், அவுட், in, out, in, out, in, out, down. கைகளை கீழே வச்சு. இப்போ வலது கை கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸ்டார்ட். 1, 2. நிறுத்தக்கூடாது. நிறுத்தாம சுத்திட்டு இருக்கணும். 3, 4, 5. இடது கை அதே மாதிரி சுத்தணும். ஸ்டார்ட். 1, 2,
3 4 5. வலது கை ஆன்டி கிளாக் வைஸ். முதல்ல சுத்தம் மாத்தி சுத்தணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. இடது கை ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்ப ரெண்டு கையும் சேர்த்து பின்னோக்கி சுத்தணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. ரெண்டு கையும் சேர்த்து முன்னோக்கி சுத்தணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ வலது கால ஒரு அடி முன்னாடி வச்சுக்கணும். ரைட் லெக் 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். வலது கையை முன்னாடி வச்சுக்கங்க, இடது கை பின்னாடி வச்சுக்கங்க. பின்னோக்கி சுத்தணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. அதே பொசிஷன் வச்சுக்கங்க, முன்னோக்கி சுத்தணும். ஸ்டார்ட். 1 2 3 4 5. சரி, இப்ப ரெண்டு கால் கடையில் ஒன்றரை அடி கேப் வச்சுக்கோங்க. கை நல்ல ரெண்டு கட்டவரில் ஒட்டுற மாதிரி வச்சுட்டு சோல்டர் அளவுக்கு வச்சுக்கோங்க. சரி, ரைட் left right left right left right left right left. நார்மல். இப்போ ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுட்டு ரெண்டு கால் கடையில் 3 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க. உள்ளங்கையை வந்து முழங்கால் மேலே வச்சுக்கோங்க. ரெண்டு முழங்கால் ஒட்டி இருக்கட்டும். இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸ்டார்ட். 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ். 1 2 3. நெக்ஸ்ட் அப்படியே உட்காந்துக்கலாம். கொஞ்சம் கிராஸா உட்காந்துக்குங்க. கால் பயிற்சி. ரெண்டு கால்களுக்கு இடையில ஒன்றரை அடி கேப் வச்சுக்கோங்க. இப்ப இன் சொல்லும் போது காலை உள்ள கொண்டு வரணும், அவுட் சொல்லும் போது காலை வெளியே கொண்டு போகணும். சரி, இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் in out in out. சரி, இப்ப ரெண்டு கால் கடையில் ஒரே அடி கேப் வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒரே பக்கமா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்ப அதே டிஸ்டன்ஸ் கால் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரொட்டேஷன் கொடுக்கணும். முதல்ல வலச்சுழல். ஸ்டார்ட். 1 2 3 4 5. அடுத்து இடச்சுழல். ஸ்டார்ட். 1 2 3 4 5. மறுபடியும் வலச்சுழல். ஸ்டார்ட். 1 2 3 4 5. சரி, இடது காலம் அப்படியே நீட்டிட்டு வலது காலம் மடிச்சு இடது காலம் மேல வச்சுக்கோங்க. கால் கட்டை விரல நல்லா அழுத்தி விடணும். விரல் மேல இருந்து கீழே பக்கவாட்டில் நல்லா அழுத்தி கொடுங்க.
கை 2 விரல்களை வச்சு அழுத்தலாம். அடுத்த 2 விரல் அப்படி மேல நல்ல கீழே வரைக்கும் பிடிச்சு விடுங்க. இந்த விரல் அந்த கண்களுக்குரியது. கண்கள் நல்ல வேலை செய்ய வேண்டும் நினைவோடு அழுத்தி கொடுக்கணும். கடைசி 2 விரல் இது காதுகளுக்குரியது. பாதத்தினுடைய அந்த மேல் பகுதி ஜிக்ஸாக்கா கட்டவல் பகுதியிலிருந்து சின்ன விரல் கீழே இருந்து மேல அப்படி அழுத்திட்டு வரணும். இது நம்முடைய மார்பு பகுதியில் உள்ள உறுப்புகளை குறிக்கூடியது. தோள்பட்டை, கைகள், இதயம், நுரையீரல். அடுத்து நடுப்பகுதி. இது கொஞ்சம் மெதுவா அழுத்தலாம். இது நம்முடைய அந்த வயிற்றுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் குறிக்கக்கூடியது. குதிங்கால் பகுதி. இது வயிற்றுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறிக்கக்கூடியது. நல்ல அழுத்தம் கொடுக்கலாம் இந்த இடத்துல. இனி கால் பக்கவாட்டில் இப்படி 2 கையும் வச்சுட்டு மேல இருந்து பிடிச்சு விடணும். மேல இருந்து கீழே. இது முதுகுத்தண்டு எலும்புகளோட தொடர்புடையது. அப்புறம் கீழே இருந்து மேல, மறுபடியும் மேல இருந்து கீழே பிடிச்சு விடணும். கொஞ்சம் காலை வெளியே நீட்டு வச்சு கணுக்கால் மொழியை சுத்தி அப்படி அழுத்திட்டே கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே, மறுபடியும் கீழே இருந்து மேல. இப்ப 2 உள்ளங்கையிலையும் கணுக்கால் மொழி மேல வச்சு அப்படியே அழுத்தி தேய்ச்சி விடணும். கிளாக் வைஸ் 1 2 3. ஆண்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. சரி, இப்ப காலை பிடிச்சுக்கணும். கால் ரொட்டேஷன். சரி, கீழ் நோக்கி 1 2 3 4 5. மேல் நோக்கி 1 2 3 4 5. மறுபடியும் கீழ் நோக்கி 1 2 3 4 5. இப்ப நல்ல கால் அப்படி மசாஜ் பண்ணி விடணும். உள்பக்கமா பிடிச்சு மசாஜ் பண்ணணும். நம்மளுடைய இந்த கணுக்கால் கண்டைக்கால் பகுதியில் உள்பக்கமா நல்லா அழுத்தி விடணும். சரி, இப்ப காலை மாத்திக்கலாம். அடுத்த கால் அதே மாதிரி நல்ல பெருவிரல் அழுத்தி விடுறோம். இந்த பெருவிரல் பகுதி நம்முடைய தலை கீழே கழுத்து பகுதியோட தொடர்புடையது. நல்லா மேல இருந்து கீழே பக்கவாட்டில் எல்லாம் அழுத்தி கொடுக்கணும். இப்ப அடுத்த 2 விரல் இது கண்களோட தொடர்புடையது. விரல் மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா அழுத்தி கொடுக்கணும். கடைசி 2 விரல் இது காதுகளோட தொடர்புடையது. இப்ப பாதத்தினுடைய மேல் பகுதி இது தோள்பட்டை, கைகள், மார்பு பகுதியோட தொடர்புடையது. பாதத்தினுடைய நடுப்பகுதி இது வயிற்றுடைய மேல் பகுதியோட தொடர்புடையது. கொஞ்சம் மெதுவா அழுத்தலாம். குதிங்கால் பகுதி இது வயிற்றுடைய கீழ்ப்பகுதியோட தொடர்புடையது. நல்ல அழுத்தம் கொடுக்கலாம் இந்த இடத்துக்கு. கால் பக்கவாட்டில் மேல இருந்து கீழே பிடிச்சலாம். அப்படி பிடிச்சு விடலாம். இது முதுகுத்தண்டு எலும்போட தொடர்புடையது. கீழே இருந்து மேல, மறுபடியும் மேல இருந்து கீழே. இப்ப கொஞ்சம் காலை நீட்டி வச்சுட்டு இப்ப கணுக்கால் மொழியை சுத்தி கீழே இருந்து மேல அப்படி அழுத்திட்டு போறோம். மேல இருந்து கீழே, மறுபடியும் கீழே இருந்து மேல. இப்ப உள்ளங்கைகளால் தேய்ச்சி விடணும். கிளாக் வைஸ் 1 2 3. ஆண்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. இப்ப காலை பிடிச்சி ரொட்டேஷன் கொடுக்கணும். கீழ் நோக்கி 1 2 3 4 5. மேல் நோக்கி 1 2 3 4
5. மறுபடியும் கீழ் நோக்கி. 1 2 3 4 5. இப்ப கால் அப்படி பிடிச்சு விடணும். இந்த கணுக்கால் கண்டைக்கால் கூடிய அந்த தசைகளை நல்லா பிடிச்சு விடணும். உள்பக்கமாக நல்லா பிடிச்சு அழுத்தி கொடுக்கணும். சரி, இப்ப கால் பயிற்சியுடைய கடைசி நிலை வஜ்ராசனுக்கு வந்துடணும். கிட்னி மசாஜ் நம்ம செய்ய போறோம். கையில் பொசிஷன் வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தி தேய்ச்சி விடணும். 1 2 3 4 5. சரி, இப்ப காயல் பயிற்சி செய்ய போறோம். 2 கால் கடையில் அரை அடி கேப் வச்சுக்கோங்க. காயல் பொசிஷனுக்கு வந்துருங்க. கட்டவரல் பின்னாடி இருக்கு, மற்ற 4 விரல் முன்னாடி வச்சுக்கோங்க. நல்ல இடுப்பு எலும்பு மேல இருக்க சதப்பகுதி லேச உள்ளங்கையால் அழுத்தணும். இப்போ அசனி முத்திரை ஸ்டார்ட். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓஜஸ் மூச்சு. இதே வஜ்ராசனத்துல நம்ம மூச்சு பயிற்சி செய்ய போறோம். 2 கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சு நம்முடைய தொடை மடிப்புல வச்சு இந்த 3 விரல் தொடை மேல வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. டவுன் சொல்லும் போது மூச்சு விட்டுட்டே கீழே போகணும். அப் சொல்லும் போது மூச்சு இழுத்துட்டு மேல வரணும். டவுன், அப், நல்லா மூச்சு இழுத்துக்கணும். டவுன், அப், டவுன், அப், down, up, down, up. அடுத்து ஆதி முத்திரை. கட்டவரல மடிச்சு வச்சுக்கணும். மற்ற 4 விரலை மடிச்சு வைக்கணும். 2 முட்டியும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படியே கொண்டுட்டு வந்து தொட மேல அடி வைத்து அழுத்தி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்துக்குங்க. down, up, down, up, down, up, down, up, down, up. நெக்ஸ்ட் சுகாசனம் வந்துருங்க. வலது உள்ளங்கை வயிற்றுல தொப்புள் மேல வச்சு லேசா அழுத்திக்கணும். இடது கைய இடது மார்பு அழுத்தி வலது காது மூடுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ மூச்சில் ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்ட். 1, நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும். 2,
3, 4, 5. இப்ப கைகளை மாத்திக்கலாம். இடது உள்ளங்கை வயிற்றுல தொப்புள் மேல வச்சுக்கங்க. வலது கையால வலது மார்பு அழுத்தி இடது காது மூடுற மாதிரி வச்சுக்கங்க. இப்ப நல்லா மூச்சு இழுக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. இப்ப ரெண்டு கைகள் முதல்ல இடது கை வச்சுக்கங்க. அதுக்கு மேல வலது கை வச்சுக்கங்க. ஸ்டார்ட். 1, 2, நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும். 3, 4, 5. இப்ப ரெண்டு காதையும் மூடுற மாதிரி கைகளை வச்சுக்கங்க. உங்க தோள்பட்டை அளவுக்கு கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கங்க. பின்னாடி நடுவரில் தொடர மாதிரி இருக்கட்டும். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. இப்ப கண்களை மூடுற மாதிரி முதல்ல இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் அடுத்து வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் வச்சு மூடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. அடுத்ததாக கண் பயிற்சி. வஜ்ராசனம். ரெண்டு கைகளையும் கோர்த்துக்கலாம். பொசிஷன். கொஞ்சம் கைகளை மடக்கிருக்கீங்க. ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left. Down. கையில் கீழ் வச்சு. Up, down, up, down, up, down, up, down, up, down. இப்ப இடது பக்கம் தொடைக்கு கீழே வச்சு வலது பக்கம் தோள்பட்டைக்கு மேல கொண்டு போகணும். அப், down, up, down, up, down, up,
down, up, down. அடுத்து வலது பக்கம் தொடை கீழே வச்சுட்டு இடது தோள்பட்டி மேல கொண்டு போகணும். up, down, up, down, up, down, up, down, up, down. Rotation, clockwise rotation. Start. 1, 2, 3, 4, 5. இப்போ anti clockwise rotation. Start. 1, 2, 3, 4, 5. அடுத்து மூக்குல இருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. out, in, out, in, out, in, out, in, out, in. இப்போ ஐ பாமி 2 கைகளையும் கண்கள் மேல வச்சுக்கோங்க. வாழ்க. நெக்ஸ்ட் சுகாசனம் வந்துருங்க. கபாலபதி செய்ய போறோம். மூலபந்தம் பொசிஷன் இடது கை வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. Stop. 2 கைகளையும் தொட மேல வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கங்க. Second time, Kapalabhati, Molabandham, start. Right, left, 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 right, left. Stop. Third time, Kapalabhati, Molabandham, start. Right, left, 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 right, left. Stop.
வாழ்க்கை. அடுத்து நம்ம மகராசனம் போகிறோம். அப்படியே ஒரு பக்கமாக கால் நீட்டி படுத்துக்குங்க. இப்போ முதல்ல நம்ம காயல் பயிற்சி முடிச்சுட்டு, காலை செய்யக்கூடிய காயல் பயிற்சி முடிச்சுட்டு அடுத்து நம்ம மகராசன பயிற்சியை போகிறோம். சரி, இப்போ காயல் பொசிஷன் வச்சுக்கோங்க. முதல்ல இடது காலை மடிச்சுக்குங்க, வலது காலை மடிச்சு கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பாதங்களும் நல்ல தரையில் தொட்டிருக்கட்டும். 2 கைகளையும் உள்ளங்கை ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அஸ்வினி முத்திரை ஆரம்பிக்க போறோம். ஸ்டார்ட். 1 2 3 4 5. நல்ல ஆழமா சுருக்கணும், அப்புறம் இதை ஓட்டணும். 6 7 8 9 10. ஓஜஸ் மூச்சு. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ மகராசனம் செய்ய போறோம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. கையை உடம்புல இருந்து ஒரு 45 டிகிரி நகர்த்தி வச்சுக்கோங்க. 2 கால்களும் சேர்ந்து இருக்கட்டும். கமாண்ட் கொடுக்கும்போது தலை வலது பக்கம் போகும்போது உடம்பு இடது பக்கம் வந்துடணும். கால்கள் சேர்ந்து இருக்கட்டும். ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. நார்மல். காலம் அடிச்சுக்குங்க. ரைட், left, ரைட். திரும்பி மூச்சு விட்டுறணும். திரும்பவும் மூச்சு இழுக்கணும். லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நார்மல். கால் நீட்டிக்கு. இடது கால் மேல் வலது கால் போட்டுக்கு. ரைட், லெஃப்ட், right, left, right, left. நார்மல். காலை மாத்திக்கு. ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left. நார்மல். இடது கால் விரல் மேல் வலது கால் குதிகால் வச்சுக்கோங்க. ரைட், left, right, left, right, left.
நார்மல். காலை மாத்திக்கங்க. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நார்மல். சைக்கிளிங் பண்ண போறோம். ரெண்டு காலையும் மடிச்சுக்கங்க, கையை மடிச்சு வச்சுக்கோங்க. ரைட் செல்லும்போது வலது காலையும் வலது கையை நீட்டணும். லெஃப்ட் செல்லும்போது அதை மடக்கிட்டு இடது காலை இடது கை நீட்டணும். ரைட், லெஃப்ட், 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 ரைட், லெஃப்ட். ரெஸ்ட். வாழ்க்கணும். அப்படியே குப்புறப்படுத்திக்கலாம். மகராசனம் செகண்ட் பார்ட். கைகளை 45 டிகிரி வச்சுக்கங்க. ரெண்டு உள்ளங்கையும் தரையை தொட்டு இருக்கட்டும். கால்களை சேர்த்துக்குங்க. ரெண்டு கால்கள் ஒட்டி இருக்கட்டும். கைகள் உடம்புல இருந்து ஒரு 45 டிகிரி தள்ளி இருக்கட்டும். கால்கள் சேர்ந்து இருக்கட்டும். சரி. ரைட், லெஃப்ட், right, left, right, left. நார்மல். காலை மடிச்சுக்குங்க. ரெண்டு முழங்கால் ஒட்டி இருக்கட்டும். ரைட், திரும்பி மூச்சு விடணும். லெஃப்ட், right, left, right, left. நார்மல். காலை நீட்டிக்குங்க. இடது கால் மேல வலது கால் போட்டுக்குங்க. ரைட், left, right, left, right, left. நார்மல். காலை மாத்திக்கும். ரைட், left, right, left, right, left. நார்மல். இடது கால் குதிகால் மேல வலது கால் வச்சுக்கங்க. ரைட், left, right, left, right, left. காலை மாத்திக்கும். ரைட், left, right, left, right, left. மகராசனம் கடைசியில் கடைசி போச்சு. கொர்க்கடைல் மூவ்மெண்ட். கைகளை முன்னாடி கொண்டு வந்துருங்க. வலது பக்கம் திரும்போது வலது காலம் மடிச்சு வலது தொட மேலே அழுத்தணும். ரைட், left,
right, left, right, left, right, left, right, left. Rest, normal position. Rest எடுத்துக்கு. வாழ்காலமுடன். அப்படியே திரும்பி மல்லாக் படுத்துக்கலாம். இப்போ மசாஜிங் செய்ய போறோம். அப்படியே துணி மேலே தேய்ச்சிக்கலாம். பொது இடங்கள்ல துணி மேலேயே நம்ம தேய்ச்சி விடலாம். தனியாக நம்ம வீட்டில் இருக்கும்போது நேரடியாக உடம்புல படுற மாதிரி செய்யலாம். சரி, இப்போ வலது கொண்டு வயிற்றுல வச்சுக்கங்க. தொப்புள் பகுதி சுற்றி அழுத்தமாக தேய்ச்சி விட போறோம். கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3. உள்ளங்கை விரல்கள் எல்லாம் சேர்த்து தேய்க்கலாம். ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. அதே கையை கொண்டு வந்து இடது மார்பில் வச்சுக்கங்க. கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. இப்போ வலது கை கீழே வச்சு இடது கை கொண்டு வந்து வலது மார்பில் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் ஸ்டார்ட். 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. சரி, இப்போ 2 கட்ட விரலை கொண்டு வந்து காது துவாரத்தை அடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. காது இதழ்களை பிடிச்சு விடுங்க. இப்படி மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, மறுபடியும் மேல இருந்து கீழே. சரி, 2 கை கட்டவிரலை கொண்டு வந்து சைடில் நெட்டி போட்டில் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸ் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3. மறுபடியும் கிளாக் வைஸ் 1 2 3. 2 உள்ளங்கைகளை கண்ணில் வச்சுட்டு கீழே வரும்போது மூக்கை அழுத்திக்கிட்டே வரணும். 1 2 3. இப்போ கன்னத்தை தேய்ச்சி விடணும். 1 2 3. சரி, மசாஜ் முடிஞ்சது. அடுத்து அக்கு பிரஷர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வலது கை ஆள்காட்டி விரலால செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. மற்ற விரல்கள் எல்லாம் அப்படி நீங்க விரிச்சுக்கலாம். வேற எதுவும் விரல்கள் வந்து உடம்புல படக்கூடாது. அந்த இடத்திலேயே மெடிடேட் பண்ணணும். அந்த அழுத்தம் கொடுக்குற இடத்திலேயே நீங்க தியானம் செய்யணும். 1/2 நிமிஷம் அங்கேயே இருக்கணும். சுமாரா ஒரு 8 மூச்சு வாங்குற வரைக்கும். தேர்ட் பாயிண்ட், அதுல இருந்து 1 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. சின்ன அழுத்தம் கொடுக்கணும். நகம் குத்தாம இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், அதுல இருந்து 1 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. இது தொப்புளுக்கு மேல 1 இன்ச்சில் இருக்கணும். வலது கை ஆள்காட்டி விரல்.
5th பாயிண்ட், வலது கை ஆள்காட்டி விரல தொப்புள் குழியில் வச்சு மேல் நோக்கி இழுத்து பிடிச்சிக்கங்க. சிக்ஸ்த் பாயிண்ட், இப்ப கட்டை விரல தொப்புள் குழியில் வச்சு கீழ் நோக்கி அழுத்திக்கங்க. செவன்த் பாயிண்ட், வலது கை ஆள்காட்டி விரல உள்ள வச்சு வலது தோள்பட்டை நோக்கி இழுத்து பிடிச்சுக்கணும். எய்த் பாயிண்ட், அதே மாதிரி இடது தோள்பட்டை நோக்கி இழுத்து பிடிச்சிக்க. நைன்த் பாயிண்ட், வலது கை ஆள்காட்டி விரல உள்ள வச்சு வலது தொடைய நோக்கி அழுத்தணும். டென்த் பாயிண்ட், இப்போ கட்டை விரல உள்ள வச்சு இடது தொடைய நோக்கி அழுத்தணும். லெவன்த் பாயிண்ட், வலது பக்க மார்பில் நடுவில் இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தா விலா எலும்புக்கு கீழே 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். டுவெல்த் பாயிண்ட், அதே மாதிரி இடது பக்க மார்பில் நடுவில் இருந்து கீழே வந்தா விலா எலும்புக்கு கீழே 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். தேர்டீன்த் பாயிண்ட், வலது பக்கம் சைடில் அல்லையில இடுப்புக்கும் விலா எலும்புக்கு இடையில வலது கட்டை விரலால நல்ல அழுத்தம் கொடுக்கணும். ஃபோர்டீன்த் பாயிண்ட், தொப்புளுக்கும் இடதுகால் தொடை மடிப்புக்கும் நடுவில் வலது கை ஆள்காட்டி விரல வச்சு அழுத்து கொடுக்கணும். வாழ்க வளமுடன். அப்படி கைகள் எடுத்துலாம் ரிலாக்ஸேஷன் செய்ய போறோம். 2 கைகளையும் நல்லா கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை பார்த்துருக்கட்டும். 2 கால்களையும் கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. உடல் மனம் இரண்டும் தளர்வா இருக்கட்டும்.
2 பாதங்களையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். 2 பாதங்களுக்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 கால்களை, கணுக்கால், கெண்டைக்கால் பகுதிகளை நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். கால்களுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 முழங்கால்களையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். 2 முழங்கால்களுக்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 தொடைகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். 2 தொடைகளுக்கும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இடுப்பு பகுதி மன உள்ளுறுப்புகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். இடுப்பு பகுதிக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. வயிற்றுப்பகுதி மன உள்ளுறுப்புகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். வயிற்றுப்பகுதிக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகிறது. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. மார்பு பகுதியும் உள்ளுறுப்புகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். மார்பு பகுதிக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. 2 தோள்பட்டைகளையும் கைகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். தோள்பட்டை கைகளுக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. கழுத்து பகுதியும் உள்ளுறுப்புகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். கழுத்து பகுதிக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகிறது. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலைப்பகுதியும் உள்ளுறுப்புகளையும் நன்றாக தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று விளங்குகின்றன. ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. தலை முழுமையாக ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டது. கழுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டது. தோள்பட்டை கைகள் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டன. மார்பு ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டது. வயிறு ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டது. இடுப்பு ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டது. தொடைகள் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டன. முழங்கால்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டன. கால்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டன. பாதங்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டன. உடல் முழுவதும் ஓய்வு எடுத்துக் கொண்டு விட்டது. ஓய்வு,
ஓய்வு ஓய்வு. வாழ்க வளமுடன். லேசாக கைகளை அசைச்சு பார்க்குறோம். கால்களை லேசாக அசைங்க. தலையை லேசாக இடதுபுறம் வலதுபுறம் திருப்புங்க. உடம்ப லேசாக இடதுபுறம் வலதுபுறம் திருப்புங்க. அப்படியே வலது காலை மடித்து இடது கையை மேலே கொண்டு போய் இடது பக்கமாக திரும்பி வலது கையை ஊனி மெதுவாக எந்திரிக்கணும். வாழ்க